இவனுக்கு என்ன ராஜ வாழ்க்கை வாழ்கிறான், இவனுக்கு எங்கேயோ மச்சம் கிடக்குது அப்படின்னோ. இவங்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? இவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்க போகுது? லைஃப்பில் ஜாலியாக இருக்காங்கல்ல, அவங்க நினச்சா அது உடனே கிடச்சிருது. அவங்க வீட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம நின்று ஒரு நிமிஷம் அண்ணாந்து பார்த்து அவங்க வீட்டை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு தனித்தனி வேலையாட்கள் இருக்காங்க. எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்களோ. சூப்பராக இருக்கும்ல. இவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ல. இவங்க போடுற நகைகளும் எப்படி இருக்குது. இவங்களை பார்த்தாலே ஒரு பணக்கார தோரணை தெரியுதில்ல. இவங்கெல்லாம் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ பிறக்கும்போதே பணக்காரவங்களாக பிறந்திருக்கிறாங்க. நம்மளும் வாழ்கிறதுக்குள்ளார இப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டா எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் நம்ம சாகிறதுக்குள்ளார ஒரு நாளாவது இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துடணும். இந்த மாதிரியெல்லாம் உங்களோட மனசில் எண்ணங்கள் என்னைக்காவது வந்திருக்கா? வரலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையினுடைய அடிப்படையில் இந்த எண்ணங்கள் தோன்றி இருந்தாலும் தவறு இல்லை. ஆனால் இனிமேல் இந்த எண்ணம் நம்ம மனசில் தோன்ற வேண்டாம். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணம் வெவ்வேறு. நாம் பயணிக்கும் பாதைகள் வெவ்வேறு. நமது சூழ்நிலைகள் வெவ்வேறு. நம் அனுபவங்கள் வெவ்வேறு. நமது ஆயுட்காலம் வெவ்வேறு. நம் பாவ புண்ணியங்கள் வெவ்வேறு. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஒவ்வொருவரின் பிறப்பும் அதன் நோக்கமும் வெவ்வேறு. அதனால் நாம் நம்ம வாழ்க்கையை மற்றவரின் வாழ்க்கையோடு ஒப்பிட வேண்டாம். அப்படி ஒப்பிட்டு பார்ப்பதால் என்ன கிடைக்கிறது? ஏமாற்றமும் வேதனையும் விரக்தியும் இயலாமையும் ஏக்கமும் வெறுப்பும் மன அழுத்தமும் நிம்மதியின்மையும் சண்டை சச்சரவுகளும் தான் மிஞ்சும். முடிந்தவரை நம்மால் இயன்றவரை முயற்சி செய்வோம். நம் வாழ்வில் மாற்றம் கண்டிட கொடுக்கும் தன்மையுடனும் சரணாகதி மனப்பான்மையுடனும் வாழ்ந்திடுவோம். உங்களுக்கான பிரார்த்தனையில் நான். நன்றி. வாழ்க வளமுடன்.